எதிர்பாராத சந்திப்பு. நம்பர் 1 எதிர்பாராத உயர்வு. நம்பர் 1 எதிர்பாராத சொந்தம், எதிர்பாராத ஐக்கியத்தை அவர் தரப்போகிறார். என் வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்துச்சு. நான் சொன்ன பார்த்தீங்களா, வீட்டில் ஒரே பையன், 12 வயசில் அபிஷேகம் பார்த்தேன், 15 வயசில் ஞானசாரம் பார்த்தேன், 17 வயசில் +2 முடியுது. ஸ்கூலுக்கு புது ட்ரெஸ் இல்லை, யூனிஃபார்ம் புது ட்ரெஸ் இல்லை, பழசு யாரோ போட்டது பழசை போட்டு அலைஞ்சேன். +2 முடிச்சு இன்னைக்கு காலேஜ் போகணும். அப்படிப்பட்ட நாட்கள். எனக்கு கோவம் வந்துச்சு. கிறிஸ்தவமே வேண்டாம், பெந்தைக்கோசை வேண்டாம், ஒரு கடிதம் எழுதி வச்சு, அன்புள்ள அப்பா அம்மா அறிவது என்னை தேடி வந்தால் தற்கொலை பண்ணிடுவேன்னு சென்னைக்கு ஓடி போயிட்டேன். சென்னையில் மவுண்ட் ரோட்டில் அப்போல்லாம் ஒரு ஆஸ்பத்திரி தான் இருந்துச்சு. அன்னைக்கு கிரீம்ஸ் ரோட்டில் ஈகிள் ப்ரெஸ் ப்ரைவேட் லிமிட்டட் ஒரு கம்பெனி, அன்னைக்கு லாட்ரி டிக்கெட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆந்திராவில் உள்ள அந்த ப்ரெஸ்ஸில் போய் 1 வருஷம் வேலை செய்தேன். பெரிய பாவி அப்படிலாம் சொல்ல தெரியல, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன். 1 வருஷம் சர்ச்சைக்கே போகலை. நான் கடிதம் எழுதி வச்சதுனால் வீட்டில் வந்து யாரும் தேடி வரல. நான் போய் சேர்ந்தவொன்னே கடிதம் போட்டேன், இங்கே தான் உட்காந்துருக்கிறேன், என்னை தேடி வரக்கூடாதுன்னு. ஒரு நாள் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் சனிக்கிழமை ரொம்ப நேரம் வேலை செய்துட்டு காலையில் எழும்பி, நான் இருந்த அந்த கம்பெனியில் வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது, கேன்டீனில். அங்கே டீ குடிக்கிறதுக்காக காலையில் வருவோம். நாங்கள் அங்கே தான் டீ குடிப்போம். குடிக்கிறதுக்காக வரும்போது, இது வரைக்கும் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, இது வரைக்கும் எனக்கு யாருன்னே தெரியாது. ஒரு அக்கா நகை போடலை, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, கையில் பைபிள், 2 கையிலையும் 2 பிள்ளைகளை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு பிள்ளைக்கு 10 வயசு இருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு 12 வயசு இருக்கும், அவ்வளோதான் இருக்கணும். 2 பேர் கையிலையும் பைபிள், 3 பேர் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, 3 பேர் கையிலையும் பைபிள். டக்குன்னு அப்படி பார்த்தேன், ஆவியான உள்ளத்தில் பேசுகிறார், நீ ஊழியக்காரன் பிள்ளைல, நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவன்ல, 12 வயசு நான் அவனை அபிஷேகத்தில்ல, 15 வயசில் ஞானசானத்தில் நீங்கள் எங்கே இருக்கிற? நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேனே தெரியல. ப்ரஷ் பண்ணியிருந்தேன், காலை கடன்களை முடிச்சிருந்தேன், அவ்வளோதான் தெரியும். டீயும் குடிக்கல, ஒன்றும் குடிக்கல. ஒரு அடிக்கப்படுற மாடு மாதிரி அவங்க பின்னால் போனேன். எனக்கு போனால் திருப்பி வர தெரியாது. சென்னையில் எனக்கு சின்ன வயது, வீட்டை விட்டு நான் வெளியே போகாதவன். அடையாளம் பார்த்து பார்த்து போகிறேன். அவங்க என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது, நான் யாரோ கூப்பிட்டு போகிற மாதிரி தெரியுது. நான் ஃபாலோ பண்ணுறேன், அப்படி போகிறேன். 3 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன். நடந்து சென்னையில் ராயப்பேட்டையில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ளே போனாங்க. அங்கே போயிட்டு அங்கே போனால் ஒரு பெரிய சபை, இது மாதிரி நல்ல ஒரு பெரிய சபை. அது MPA சபையினுடைய தலைமை சபை. அன்றைக்கு தலைவராக இருந்தவர் பிரபுதாஸ் வாஸ் என்கிற போதகர். இன்றைக்கு அவருடைய மகன் ஸ்டான்லி வாஸ் போதகராக இருக்கிறார். உள்ள போய் உட்கார்ந்தேன். பரலோகமாக இருந்துச்சு. நம்ம அந்த பெந்தகோஸ்தில் பிறந்து வளர்ந்ததா, 1 வருஷம் பாட்டு ஆராதனையில் காஞ்சு போய் இருந்த இடத்துல மழை பெஞ்சா அப்படி இருக்கும். அழுதுட்டு 3 மணி நேரம் அழுதுருக்கேன். பாட்டு நல்லா இருந்துச்சு, ஆராதனை நல்லா இருந்துச்சு. எங்கள் சபையில் 25 பேர் 30 பேர் தான் இருப்பாங்க. அப்படி தான் நான் சின்ன பையில சபையில் வளர்ந்தேன். இதெல்லாம் பார்த்தோன்னா பரலோகமாக இருந்துச்சு. அனுபவித்தேன், எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவித்தேன். அன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறார் தேவ மனுஷன், நீ பின்வாங்கி போனால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாகிறாது. அன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். அவர் கேட்டால், நீ ஊழியக்காரன் பிள்ளையா இருக்கலாம், நீ விசுவாசி பிள்ளையா இருக்கலாம், நீ செத்து போனவன் நித்தியத்தை எங்கே கழிப்ப? என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். அதில் ஒரு கடிதம் எழுதினேன், போஸ்ட் கார்டு, 25 பைசா ஒரு போஸ்ட் கார்டு. அன்புள்ள அப்பா அம்மா அறிவது, என்னை ஒரு இளைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். திரும்பி வந்தேன். காலங்கள் வந்தபோது 1 ஆண்டு கழித்து வேதாம கல்லூரி படித்தேன். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 90வது வருஷத்திலிருந்து வேதாம கல்லூரி முடித்து ஊழியம் செய்தேன். கிட்டத்தட்ட 35 ஊழிய பயணங்கள், 35 வருட வெளிநாட்டு பயணங்கள். நல்ல கவனிங்க, +2 தமிழ் மீடியம், தியாலஜி படிச்சிருக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப ஆங்கில அறிவு புலமெல்லாம் கிடையாது. 35 வெளிநாட்டு பயணங்கள். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வருஷம் கூட நான் அரபு நாடுகளில் இருந்தேன். இந்த வருஷத்தில் கூட தென் அமெரிக்காவில் இருந்தேன். இந்த வருஷத்தில் கூட மத்திய அமெரிக்காவில் இருந்தேன். எல்லாம் என்னுடைய செலவல்ல. அவங்க கூப்பிட்டு, அவங்க விசா கொடுத்து, டிக்கெட் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த சகோதரி எனக்கு யாருன்னு தெரியாது. 38 ஆண்டுகள் வேதாம கல்லூரி முடித்து, வேதாம கல்லூரியோட சேர்ந்து 36 ஆண்டுகள், 36 வருஷம் ஆச்சு நான் வேதாம கல்லூரி முடித்து. இதுவரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். சின்ன வயதிலிருந்தே ஊழியங்களில் பயன்படுத்த ஆரம்பித்தார். இந்த பக்கத்தில் இருக்கிற இலங்கை தேசத்துக்கு 14 முறை கிட்டத்தட்ட அதிகமான முறை போயிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். so many times, பல முறை, 10, 15, 16 முறை கர்த்தர் இந்த தேசத்துக்கு என்னை கர்த்தர் கொண்டு போனார். நிறைய ஊழியங்கள் ஆரம்பித்து இன்றைக்கு அநேகருடைய ஊழியங்களின் மேற்பார்வையில் இருக்கிறது. எனக்கு அந்த சகோதரி யாருன்னு இதுவரைக்கும் தெரியாது. எனக்கு ஆண்டவர் அனுப்பின தேவ தூதர்களா அந்த விசுவாசிகளை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியும், எந்த ஊர், அவங்க யாரு தெரியாது. அது எதிர்பாராத ஒரு சந்திப்பு. அவங்க நகை போட்டில் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, சண்டே சர்வீஸ் போகிறாங்க. இந்த ஒரு சந்திப்பு என்னை ஊழியக்காரனாக மாட்டுச்சு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சென்னையில் நிறைய கூட்டங்களில் பேசுகிறேன். இந்த வருஷத்தில் ஏராளமான கூட்டங்களை நான் சென்னையில் பேசிட்டேன். அல்லேலூயா. கவனிக்கிங்களா என்ன? ஆண்டவர் நல்லவர். பெரிய பெரிய கூட்டங்களில் இந்த வருஷத்தில் கர்த்தர் பயன்படுத்தினார். நிறைய சமீபத்தில் போன 2-3 வாரத்துக்கு முந்தி கூட சென்னையில் இருந்தேன். நிறைய கூட்டங்களை பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. எதிர்பாராத சந்திப்பை தந்தார். நல்ல கவனிங்க, எதிர்பாராத சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. எதிர்பாராத சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றப் போகிறது. எதிர்பாராத சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தரப்போகிறது. ஆமீன் சொல்லுவோமா? சந்தோஷமா ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
எதிர்பாராத சந்திப்பு, சொல்லுங்க. எதிர்பாராத உறவு, எதிர்பாராத ஐக்கியம், அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ஷன், அன்எக்ஸ்பெக்டட் டிவைன் கனெக்ஷன், அன்எக்ஸ்பெக்டட் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு ஒரு எதிர்பாராத சில உறவுகளை கர்த்தர் தரப்போகிறார் இந்த கூட்டங்களுக்கு பிற்பாடு. ஏய் கமான் கமான் ஷாகாபா ஹாந்தாரா. எதிர்பாராத சில வழிகள் வரப்போகிறது. பணமே வேண்டான்னு சொல்லி உன் பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போவான். உன் பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பதை நீ பார்ப்பாய். உன் தலைமுறை உயர்வதை நீ பார்ப்பாய். ஷாகாபா ஹாந்தாரா. எதிர்பாராத சில வழிகள், எதிர்பாராத சில சொந்தங்கள், எதிர்பாராத சில பந்தங்கள், எதிர்பாராத சில ஐக்கியங்கள். ஆமென். ஷேகாபா ஹாந்தாரா. நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், உன் குடும்பம் கட்டப்படும். எதிர்பாராத சில உறவுகள் வரப்போகிறது. நீ தலை நிமிருவாய். உன் சொந்த மனை வெறுத்தது, ஆனா கர்த்தருக்கு புதிய உறவை தருகிறார். நீ வாழ போகிறாய். புடாபாலா ஹத்துடாபாலா படானா ரிகமகதா அரபா ஷகாதாராபா. ஹல்லேலூயா. ஒரு அடி பாட ஆசைப்படுறேன். என்னோட சேர்ந்து பாடுமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. நல்ல கைத்தட்டி படுமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். பாசத்தினால் நான் திகைத்து போறேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போறேன். நான் திகைத்து போறேன். நான் திகைத்து போறேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. கை உயர்த்தி ஆண்டவர் மகிமையிலே சொல்லுங்கள்.